உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானமும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம், கவலைப்படுறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் மாற போகிறதில்ல. நம்ம சுகமாக இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் நமக்காக தரித்திரனாய் மாறி அவருடைய தரித்திரத்தின் நிமித்தம் நாம் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு அவர் தரித்திரனாக மாறினார். ஸோ கடவுள் நீ நல்லா இருக்கிறத விரும்புகிறாருன்றத ப்ரொஜெக்ட் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது நீ நல்லா இருக்கிறத, நீ சுகமாக இருக்கிறத, நீ செழிப்பாக இருக்கிறத, உன் முடி எண்ணுகிற கர்த்தர், ஒரு பறவையே ஒரு குருவியை பார்த்து கொள்ளுகிற கர்த்தர், ஒரு புல்லை உடுத்துகிற கர்த்தர், காட்டு புஷ்பங்களை கவனிக்கிற கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். பைபிள் லூக்காம் 12ஆம் அதிகாரத்தில் அதுதாங்குது. ஒரு குருவியே கர்த்தர் என்ன பண்ணுறது இல்லையா, மறக்கிறது இல்லையா. யூ ஆர் மச் மோர் வர்த், யூ ஆர் மச் மோர் வேல்யூட் இன் காட்ஸ் ஐஸ். நீங்கள் எவ்வளோ ஆண்டவருக்கு முக்கியம்னா குமாரனே கொடுத்துட்டார். குமாரனை விட நீங்கள் பெருசுன்னு அவர் பார்க்குறார். உசந்தது அவர் தான், ரொம்ப பிடிச்சது அவர் தான். ஆனால் அவரையே உனக்கு கொடுத்தாருன்னா உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய சாபத்துக்காக, உன்னுடைய அக்கிரமத்துக்காக, உன்னுடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். உன்னுடைய அக்கிரமத்தினால் அவர் காயப்பட்டார். தரித்திரத்தையும் சாபத்தையும் சுமந்தார், தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். இவ்வளத்தையும் என்னத்துக்கு பண்ணார் தெரியுங்களா? நீ அவருக்கு முக்கியம், நீ அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குமாரனே கொடுத்தவருக்கு உனக்கு சோறு கொடுக்காம விட்டுருவாரா? துணி உடுத்துறதுக்கு கொடுக்காம போயிடுவாரா? நோயிலே உன்னை சாகடிச்சிட போறாரா? உலகத்தானே தன் பிள்ளைகள் நல்லா இருக்கிறத விரும்புகிறவன். குடிக்காரன் பிள்ளையா இருந்தா கூட பிள்ளை நல்லா இருக்கணும்னு பார்க்குவான். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, மத்தேயு 7 பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 7:7 நீங்க அப்படியே நம்ம தியானிக்கலாம். இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நீ கேட்கல, அதனால தான் பெற்றுக்கொள்றதே இல்லை. யூ ஆஸ்க் நாட், ஸோ யூ நாட் ரிசீவிங். நீங்கள் கேட்காத இருக்கிறீங்க, அதனால தான் பெற்றுக்கொள்ளாத இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிச்சுன்னா விசுவாசிக்கிறத பேசுங்க. ஆண்டவங்க பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வசனத்துக்கு மேத்யூ சாப்டர் 7:7 எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ராஜா கிட்ட அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தன் பயங்கரமான ஒரு பிரச்சனையில் இருக்கிறான். பாஸ்டர் கிரேஸ்வின் நான் பேசும்போது இந்த கதை சொல்லிட்டு இருந்தார். அந்த ராஜாக்கு கிட்ட அந்த மனுஷன் போய் அந்த என்ட்ரன்ஸில் போய் கத்தி அழுகுறான் ராஜாவை பார்க்கணுன்னு. எப்படியோ அவன் கத்தி அழுது எப்படியோ எங்கே வந்துட்டான்னா ராஜாக்கு முன்பதாய் வந்து நின்றுட்டான். ராஜா கேட்குறாரு, என்னடா பிரச்சனை, நீ ரொம்ப தொல்லை பண்ணுற, என்ன ஆயிடுச்சு, ஏன் நீ இப்படி பண்ணுகிற அப்படின்னோடனே அவர் சொல்கிறான், எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணுன்னு. ராஜா என்னன்றாரு, அந்த பிரச்சனையாக தீரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றார். நீங்கள் ஒரு 10 கோல்டு காயின் குத்திங்கன்னா என் பிரச்சனை தீந்துரும்ன்றார். அப்போ ஏதோ கடத்துலையோ ஏதோ ஒரு பிரச்சனையில் மாப்பிள்ளை போய் மாட்டிட்டுங்கிறாரு. அல்லேலூயா. அப்போ உடனே ராஜா என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு 10 கோல்டு காயின் எடுத்து அவன் கேட்ட உடனே எடுத்து கொடுத்து, எங்கே யார் அங்கே அப்படின்னு கூப்பிட்டு எடுத்து கொடுத்து அவனை அனுப்புகிறார். அப்போ அங்கே இருக்கிற மந்திரிங்க, அங்கே பேலஸில் வேலை செய்கிற ஆட்களுங்கெல்லாம், டேய் நம்ம ராஜாவை பிரியப்படுத்தி இப்போ தான் வெள்ளிக்காசுக்கே வந்துக்கிறோம், ஆனால் இவன் அழுதான், சத்தம் விட்டு கேட்டான், ராஜா கோல்டு காயின் 10 கேட்டான், உடனே எடுத்து கொடுத்துட்டாரே அப்படின்றான். அங்கே இருக்கிறவங்க அவங்களுடைய உழைப்பில் அவங்க ஏர்ன் பண்ணணுன்னு இருந்தாங்க. ஆனால் இங்கே ஒருத்தன் உரிமையோடு ராஜானால இது முடியும், ராஜா நினச்சா எனக்கு கொடுக்க முடியும்னு நம்பி கேட்டான். அவன் நம்பிக்கை வீணாவே போல. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அப்படிதான் பாருங்களேன். ஆண்டவரை நீங்கள் கேட்கும் போது ஐயோ என்கிட்ட இப்போ இல்லையே, ஆண்டவர்கிட்ட மாத கடைசி சொல்லவே தேவையில்லை, மாத கடைசிம்பா இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு போகிறாரா? ஃபர்ஸ்ட் வீக் வரட்டும்பா சம்பளம் வரும்னு போகிறாரா? இதெல்லாம் மனுஷர்கள் சொல்கிறது. ஆனால் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைங்களுக்கு மாத கடைசின்ற வார்த்தையே வரக்கூடாது. பாருங்க, பைபிள் சொல்லுது,
நீ கேட்கறதில்ல, அதனால தான் பெற்றுக்கொள்றதில்ல. கேட்கிறவன் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ளுகிறானா, நிறைவான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிறான். எவன் கேட்கிறானோ, நீ கேட்கறதில்ல, நீ தேடுறதில்ல, நீ தட்டுறதும் இல்லை, அதனால தான் உனக்கு தொறுக்கிறதில்ல, உனக்கு கிடைக்கிறதில்ல. நீ கேட்கறதில்ல, அதனால பெற்றுக்கொள்ளுகிறதும் இல்லவே இல்லை. பாருங்களேன். அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் ஒரே நாள் 2 நாள் நடக்கல, ஒன்று சோர்ந்துட்டு அந்த ப்ரேயரே விட்டுறது, அவரை கேட்கறதே விட்டுறது. இங்கே பைபிள் சொல்லுது பாருங்க, மத்தேயு 7:7. கீப் ஆன் ஆஸ்கிங், இது ஆம்பிளிஃபைட் பைபிள் சொல்லுது. கீப் ஆன் ஆஸ்கிங் அண்ட் இட் வில் பி கிவன் யூ. கீப் ஆன் சீக்கிங் அண்ட் யூ வில் ஃபைண்ட். கீப் ஆன் நாக்கிங் அண்ட் த டோர் வில் பி ஓப்பன் டு யூ. NIV சொல்லுது பாருங்க. NIV என்னன்னா, ask and it will be given to you, seek and you will find, knock and the door will be open to you. அப்புறம் சொல்றாரு பாருங்க, இங்க வந்து keep on, amplified சொல்லு, keep on asking, கிடைக்கிற வரைக்கும் கேட்டுட்டே இரு, கொடுக்கிற வரைக்கும் கேட்டுட்டே இரு, கிடைக்கிற வரைக்கும் தேடினே இரு. அல்லேலூயா. தொறுக்கிற வரைக்கும் தட்டினே இரு. அல்லேலூயா. உலகத்தான் ராஜாவே கேட்டவொன்னு கொடுத்தாம்பறானா, நீ ரொம்ப நாள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. கடவுள் அவ்வளோ ஒன்று விட்டுறவே மாட்டாரு. உன் வாழ்க்கை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து நீ கேட்குறத விட்டுற மாட்டாருங்க. நீங்க ஆண்டவருக்கு அவ்வளோ முக்கியமானவர்கள். அல்லேலூயா. அதான் சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனம். For everyone who keep on asking receives, and he who keeps on seeking finds, and to him who keeps on knocking the door will be opened. Keep on. இங்கிலீஷ் இங்க NIVல வந்து எப்படி இருக்கும்னா, அல்லேலூயா. For everyone asks receives, the one who seeks finds, and to the one who knocks the door will be opened. இங்கே சிம்பிள் ஆகுது. அண்ட் ஆம்பிளிஃபைடில் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறார், கீப் ஆன் ஆஸ்கிங், கீப் ஆன், பாருங்கள் அதான் சொல்லு, கீப் ஆன் ஆஸ்கிங் அண்ட் இட் வில் பி கிவன் யூ, கீப் ஆன் சீக்கிங் அண்ட் யூ வில் ஃபைண்ட் அப்படின்னு சிம்பிள், கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, கிடைக்கிற வரைக்கும் விடாத, அடமெண்டா அதில் நில்லுங்க. கேட்டுனே இருக்கிற எவனோ பெற்றுக்கொள்ளுகிறான், தேடினே இருக்கிற எவனோ அவன் கண்டடையறான், தட்டினே இருக்கிறவனுக்கு கர்த்தர் கதவுகளை திறக்கிறவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்ளுகிறான். இன்னைக்கு நீங்க கேட்குறீங்களா? எவன் கேட்பான் அப்படின்னா, ஆண்டவர் நாளை இது கொடுக்க முடியும் நம்புறவன் கேட்பான். அதுக்கு முதல்ல இந்த வார்த்தையை கேட்கணும் பாருங்க. ஏன் முன்னாடி நம்ம உன் மேலே அன்பா இருக்கா, யோர் வேர்த். அப்போ கடவுளுக்கு நான் ரொம்ப முக்கியம்னா, நான் எதை கேட்டாலும் அவர் தருவார். அதனால தான் இயேசு சொல்றாரு, என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் தருவேன்றார். அவர் நாமத்தை பயன்படுத்துறதே இல்லை, அவர் நாமத்தை உச்சரிக்கிறதே இல்லை, வாயில நம்ம நோக்கி அவரை நோக்கி பார்க்கறதே இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்தேன் அப்படிங்கிறது. அவருக்கு நேராக கண்களை ஏறெடுத்து, ஆண்டவரே எனக்கு தெரியும் நான் கேட்டா கொடுப்பீர், என்னுடைய ஒரு முடியை எண்ணி வைத்திருக்கிறீர், கேட்காத பறவைகளை போஷிக்கிறீர், கண்டுக்காத காட்டு புஷ்பங்களை உடுத்துகிறீர், புல்லுகளை உடுத்துகிறீர். ஆமென். அல்லேலூயா. குருவிகளை பாதுகாக்கிறீர், குருவிகளை மறக்காதவராக இருக்கிறீர். அதை விட விசேஷித்தவானா, எனக்காக நீ கேட்காத ஒன்று உனக்கு கொடுத்தார் தெரியுங்களா? நீ எதிர்பார்க்கவே இல்லை, நீ கேட்காத இயேசுவே உனக்கு கொடுத்தார். நீ கேட்காத இயேசுவே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்காம விட்டுருவாரா? அதனால தான் நீ தைரியமா கேட்கலாம். இன்னைக்கு நீ எதை கேட்டாலும், நீ கேட்டினா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, நீ கேட்க மாட்டேங்கிற, அதனால தான் பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிற. கேட்கிற எவனும் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ளுகிறானா. நீ கேட்பனா நீ பெற்றுக்கொள்ளுவ. அது எப்படி? நிறைவாகும்படி. உன்னுடையது தான் சுகம், உன்னுடையது ஆரோக்கியம், உன்னுடையது பலன், உன்னுடையது நிம்மதி, உன்னுடையது ஐஸ்வர்யம், உன்னுடையது ஆசீர்வாதம், உன்னுடையது சமாதானம், உன்னுடையது.
இது எல்லாத்தையும் உங்கள் அப்பா சம்பாரித்து வச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்னன்றாரு, இயேசு இதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான். இங்கிலீஷில் இருக்குது பாருங்க, for everyone who keeps on asking receives. எவன் கேட்டுட்டே இருக்கிறானோ அவன் பெற்றுக்கொள்ளுவானோ, எவன் ஒரு விஷயத்தை தேடினே இருக்கிறானோ அதை அவன் கண்டடைவானா, எவன் ஒருத்த கதவை தட்டினே இருக்கிறானா அது அவனுக்கு திறக்கப்படும். உன் நிலைமை இப்படியே இருந்துடாது. ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து தியானித்து அந்த வார்த்தையின்படி நீ கேட்க 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 நீ பெற்றுக்கொள்ளுவ. அதான் சொல்றார் 9வது, or what a man is there for you, if his son asks him for a loaf of bread, will hand him a stone. என்னன்னா, உன் புள்ள வரான், அப்பத்தை கேட்குறான், நீ கல்லெத்து கொடுப்பியா? கேட்கறதுக்கு ஆப்போசிட்டாக கொடுப்பியா? இல்லை இதை வச்சுருந்தா நீ சாப்பிட்ணுன்னு அடமெண்ட்டாக இருந்தால் பண்ண போறியா? இல்லை. அவன் வந்து or if asked for a fish, will hand him a serpent. மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பியா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பியான்னு கேட்குறார். அல்லேலூயா. ஒரு விபச்சாரி தாயாக இருந்தாலும், ஒரு குடிக்கார கணவராக இருந்தாலும், மோசமான ஒரு பேரண்ட்டாக இருந்தாலும், தன் பிள்ளைகள் நல்லா இருக்கிறத அவங்க விரும்புவாங்க. பாருங்க, எந்த ஒரு அப்பாவும் கொளுத்து வேலை செய்கிற அப்பா என் பிள்ளையும் கொளுத்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. சப்போஸ் அப்பாவுடைய தொழில்ன்ற மாதிரி இவன் கொளுத்து வேலைக்கு வந்தா கூட அப்பாவுக்குள்ள ஒரு வளர்த்து இருக்கும், நான் கஷ்டப்படுற மாதிரியே இவனும் கஷ்டப்படுறானே அப்படின்ட்டு. அவன் ஜெனரேஷனாவது நல்லா இருக்கும்னு பார்த்தா அவன் நல்லாவே இல்லையே அப்படின்னு பார்ப்பாங்க. தவிர எந்த அப்பாவுக்கும் அதில் நிம்மதி இருக்காது. பாருங்க, உன்னை நேசிக்கிறதுனால குமாரனே உனக்காக கொடுத்து உன்னை மீட்டெடுத்துவர். உன்னை தரித்திரத்தில் வைக்கிறதுக்காக, நோய் நொடியோடு வைக்கிறதுக்காக, துக்க வேதனையோடு வாழ்றதுக்காக, பலவீனம் ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை கொடுக்கறதுக்காக, ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை கொடுக்கறதுக்காகலாம் உன்னை வந்து குமாரனை கொடுத்து மீட்டெடுக்கல. குமாரன் உனக்காக எனக்காக எல்லாத்தையும் சுமக்கும்படியாய் வந்தார். அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளும்படி இளமையா ஈஸியா நீ எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், தேடுகிற எவனும் கண்டடைவான், தட்டுகிற எவனும் திறப்பான். இவன் தான் பரபா பரிசுத்தமாரு உனக்கு கிடைக்கும் அப்படி எதுவும் சொல்ல. ஆஸ்க், know that you are a child of most high God. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்ன, நான் உன்னதமான தேவனுடைய பிள்ளை, நான் கேட்டால் எனக்கு கிடைக்கும், எங்கள் அப்பானால் கொடுக்க முடியும், அந்த ராஜாவை நாளை கொடுக்க முடியுன்ற அந்த நம்பிக்கையோடு வந்தவனை ராஜா சொன்ன எல்லாரும் கேட்டாங்களா, ஐயா நாங்கள் இவ்வளோ காலமாக இருக்கிறோம், நாங்கள் இப்போ தான் வெள்ளிக்கு வந்திருக்கிறோம் ஐயா. ஆனால் அவன் கேட்டவனு கொடுத்துட்டீங்கன்னா அவன் வந்து என்னால் முடியும்னு நம்பி வந்திருக்கிறான். நான் அவனை அப்படியே அனுப்பிச்சேன்னா அப்போ ராஜாக்கிட்டே இல்லை பொழுகுதுன்றவா. நீ கேட்டு பெறாம இருக்க முடியாது, நீ தேடி கண்டு அடையாம இருக்க முடியாது, நீ தட்டி உனக்கு துறக்காம இருக்க முடியாது. ஏன்னா நீ உன்னதமான தேவனுடைய பிள்ளை. நீ துறக்கிற வரைக்கும் தட்டினே இரு, நீ தேடுற கிடைக்கிற வரைக்கும் தேடினே இரு, கொடுக்கிற வரைக்கும் கேட்டுட்டே இருந்தா ஆண்டவர் சொல்றார். உன் பிள்ளை அப்பத்தை கேட்குது, செங்கலத்து கொடுத்துருவியா கல் கொடுத்துருவியான்னு கேட்குறார். இல்லை உன் பிள்ளை வந்து மீன் கேட்குது, பாம்பு எடுத்து இந்தாமாங்க சாப்பிடு அப்படின்னு கொடுத்துருவியா? பொல்லாதார்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல குட் கிஃப்ட், நல்ல கிஃப்டை உனக்கு கொடுக்க அறிந்திருக்கும் போது, என் பிள்ளைக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு நீ நினைக்கும் போது, என் பிள்ளை இந்த உசரமான ஒரு நல்ல காலேஜில் மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நீ பொல்லாதவன் நீ ஏன் நினைக்கும் போது உங்கள் பரமபிதா நினைக்காத விட்டுருவாரா? அவர் என்னாவோ எதுவும் செய்யாத மாதிரியும் நீ நாவோ கெஞ்சுற மாதிரியும். முதல்ல ஒரு அறிவுக்கு வா. என்ன அறிவு? நான் அவருடைய பிள்ளை, நான் கேட்டால் கிடைக்கும், நான் தேடுறது நான் கண்டறியுவேன். ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வேணும். பாருங்க, நானே என் பிள்ளைக்கு கெட்டது கொடுக்க மாட்டேன். அவன் கேட்குறத கேட்டா, ஒரு பொருளை கேட்டால் கூட அதில் எது பெஸ்ட்டுன்னு கொடுக்குறவன் நான். ஒரு துணி கேட்குறான், நல்ல ஒரு பிராண்டடான ஒரு கடையில் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்மளுக்கே துணி இல்லைனா கூட பிள்ளைங்களுக்கு துணி இருக்கணும்னு தாய் தகப்பருங்க நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. பாருங்க, அப்பா ஒரு கோட்டா மாஸ்டராக இருந்தாலும்
அம்மா ஒரு மோசமான ஆளாக இருந்தாலும் பிள்ளைங்க மற்றவங்க முன்னாடி நல்லா இருக்கணும்னு நினைக்குவாங்க பாருங்கள். இப்போ என்ன ஆகிடுறாங்கன்னா பேரண்ட்ஸுங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்ட்டு இஷ்டத்துக்கு லோன் வாங்கிடுறது. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேலை செய்யாது பாருங்களேன். அது ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ணி, பொல்லாதவங்க நீங்கள் ஏதாவது பண்ணி உன் பிள்ளைய மேலே கொண்டு வரணும்னு என்னென்னவோ ட்ரை பண்ணி பண்ணுற நீ, அப்போ நான் பண்ண மாட்டேனான்றார் சொல்கிறார் பாருங்கள். If you then evil as you are know how to give good and advantageous gifts to your children, how much more will your Father who is in heaven, perfect as he is, give good and advantageous things to those who keep on asking him. கேட்டுனே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நான் எப்படி விட்டுருவேன்றார் ஆண்டவர். நீ கேட்குறது வீணா போகிறதில்ல. பாருங்க சொல்லுது 11வது வசனம். If you then though you are evil know how to give good gifts to your children, how much more will your Father in heaven give good gifts to those who ask him. கேட்குற நீ ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் என் பிள்ளைங்க என்னை வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு நான் பெஸ்ட் கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன். இன்றைக்கி பிள்ளைங்க கூட தாய் தகப்பனுக்கு எதனா கேட்டால் அவங்களுக்கு பெஸ்ட் கொடுக்கணுன்னு விரும்புகிறாங்க. எல்லாரையும் சொல்ல முடியாது தான், ஆனால் இருக்கிறாங்கல்ல, அல்லேலூயா, பெஸ்ட் கொடுக்கணும்னு பார்க்குறான். நீ பொல்லாதவனி, மோசமானவனி, ஆனால் உன் பிள்ளைக்கு நல்லது பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்து கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் பிள்ளைங்க எதுனா இப்படின்னா போட்டால் நம்மளுக்கு என்ன வந்துச்சுனுங்கிறனா அது தர்தில் பிடிச்ச ஃபாதர் விடு. ஆனால் எல்லாருமே அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஹவு மச் மோர் வில் யோர் ஃபாதர், நீயே அப்படி இருக்கும் போது உன்னை விட உங்கள் பரமபிதா கேட்குறவனுக்கு கொடுக்கறதுக்கு அவர் எப்படி பெஸ்ட் கிஃப்டாக கொடுப்பாரு அப்படின்னு கேட்குறாரு. நான் கொடுக்காம விட்டுருவேனா? நான் அவனை விட பயங்கரமாக செய்வேன். உங்கள் அப்பாவும் உன்னை கைவிடலாம், உங்கள் அம்மா ஒரு காலத்தில் உங்களை கைவிடலாம், உன் சொந்த பந்தம், உன் சகோதரி எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னங்கெல்லாம் கைவிடலாம். போதுமான அளவுக்கு தான் பாருங்கள். ஆனால் இங்கே ஒருத்தர் நிரந்தரமாக உன்னை பார்த்து நிற்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உன் மேலே அன்பாக இருக்கிறார், உன் மேலே இரக்கமாக இருக்கிறார், உன் மேலே தயவாக இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, ஆமென். நீ கேட்குறியா? நிச்சயமா நீ பெற்றுக்கொள்ளுவ. நீ கேட்கும் போது, நீ உங்கள் அப்பா கிட்ட நீ போய் கேட்கும் போது கொடுக்குறாருனா பரமபிதா உன்னை விட்டுருவாரான் தான் கேட்குறாரு. அவர் உன்னை விடவே மாட்டார். அல்லேலூயா, அவர் உன்னை விடவே மாட்டார். நீ விட்டாதான் உண்டு. ஆமென். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஜெபத்துக்கு வரும்பொழுது அவர்கிட்ட கை தூக்கும் போது நீங்கள் கேட்கும் போது தைரியமாக கேட்கலாம். அவர் எங்கள் அப்பா, என் முடியை எண்ணி வச்சிருக்கிறார், பறவைகளை போஷிக்கிறார், புல்லை உடுத்துறார், காட்டு புஷ்பங்களை உடுத்துறார், குருவி சீப்பாக கிடைக்கிறது அத்தையே பாதுகாக்கிறார், மறக்காது இருக்கிறார், திமிங்கலத்துக்கு சோறு கரெக்டாக கொடுக்குறார். என்ன விட்டுருவாரா? எனக்காக குமாரனே கொடுத்துருக்கிறாரே, என்ன விட்டுருவாரா அப்படின்னு தான் நீங்கள் கேட்கணும். என்னை விடவே மாட்டேங்க டாடி, எனக்கு தெரியும். நான் கேட்குறத பெற்றுக்கொள்ளுவேன், நான் தேடுறத கண்டடைவேன், நான் தட்டுறது எனக்கு திறக்கப்படும். ஏன்னா நான் உன்னதமான தேவனுடைய பிள்ளை. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் பைபிள் சொல்லுது. கேட்கறது இல்லை, அதனால தான் பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை. கேட்கிறவன் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ளுகிறானா, ஃபுல்லாக பெற்றுக்கிறானா, அபண்டன்ஸா, பிளென்டியா. தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படிதான் சந்திக்க போறார். பறவையே கவனிக்கிறார். என்னை விட்டுருவாரா? என் எதிர்காலத்தை விட்டுருவாரா? என்னுடைய வாழ்க்கையில என்னை தரித்திரத்தில் விட்டுருவாரா? இல்லை இல்லை இல்லை, என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார் அப்படின்னு நீங்க பேசணும். பாருங்க, கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, முற்றிலுமாய் உம்முடைய கிருபைக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆவியானவரே, நீர் நல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி. ஆச்சரியமாய் வழி நடத்துறதுக்காக நன்றி. அசாதாரணமாய் நேரிடுறதுக்காக நன்றி. உம்முடைய மகத்துவமான கரங்கள் தொடப்படட்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான் பைபிள் சொல்லுது டாடி. தேடுகிற எவனும் ஆண்டவரை கண்டடைவான். தட்டுகிற எவனுக்கும் கர்த்தர் நீ திறக்கிறவராக இருக்கிறீர். அப்பத்தை கேட்டா கல்லை கொடுக்க போறதில்ல,
மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க போகிறதில்ல, முட்டையை கேட்டால் தேலை கொடுக்க போகிறதில்ல. எங்கள் மேலே அன்புள்ளவர் அவர், நீங்கள் மாத்திரம் எங்களை விட போகிறதில்ல ஆண்டவரே. தாய் தகப்பன் கூட எங்களை கைவிடலாம், நீர் கைவிடாத தெய்வ நேசப்பா. இந்த நாளில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மை அவர்களை தேடி போகட்டும். இந்த நாளில் ஒரு பெரிய ஆச்சரியங்கள், இந்த ராத்திரி ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கொண்டு வருவீராக. நீர் கொண்டு வந்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானமும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.